நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி அப்புறம் எக்ஸாம் பத்தி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். படம் எப்படி ப்ரோ இருந்தது? படம் சூப்பராக இருக்குங்கண்ணா. என்னோட ஆக்டிங் என்ன என்னோட ஆக்டிவிட்டிங்களா பரவாயில்லண்ணா. அதாவது ஸ்டூடெண்ட்டு வந்து ஸ்கூல் லைஃப்பில் இருந்திருப்பாங்களா, அதாவது 11th 12th அதில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அதோட இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இதுதான். டைரக்ஷன்லாம் எப்படி? டைரெக்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. படம் ஒர்த்துங்கண்ணா. படம் இது வந்து மற்ற படம் மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ஒரு இப்போ இப்போத்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கண்ணா. ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு சார். என்னோட ஆக்டிங் என்னோட ஆக்டிங் எல்லாம் சூப்பரா ஃபேமிலி கதை, எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. மாஸ் மாஸ். படம் எப்படி? படம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. எப்படிங்க சார்? நல்லா இருக்கு. படம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி? சூப்பரா இருக்கு. என்னோட ஆக்டிங் கருணாஸ் பையனோட ஆக்டிங் சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் எப்படி? மாஸ் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? சூப்பரா இருக்கு. கருணாஸ் பையன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நைஸ். கருணாஸ் பையனோட ஆக்டிங் செம சூப்பர். சூப்பர் ப்ரோ. சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா என்டர்டெயின்மென்ட். நல்லா இருக்கு. படம் ஹிட். நல்லா இருக்கு. சூப்பர். படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி? சூப்பர்ண்ணா. சூப்பர். படம் நல்லா இருக்கு. கருணாஸ் பையன் ஆக்டிங் கருணாஸோட பையன் கருணாஸோட பையன் கென் நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது படம். ஜாலியா இருந்துச்சு. படம் எப்படி? சூப்பர்ண்ணா. போலாம். படம் சூப்பராக இருக்குது. செம்மையா வேற லெவலில் இது. நல்லா புரிய வச்சுக்கிறாங்க படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நானே சாதாரண நினச்சேன். நல்லா சூப்பராக எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பார்த்து எல்லாம் திரும்புவாங்க. நல்லா சூப்பராக எடுத்துக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். பேரண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்காங்க. படம் ஒரு 2 நாள் முன்னாடி வந்துருச்சுன்னா 12th பசங்க நல்லா பாஸ் பண்ணிருப்பாங்க. படம் தரமான படம் தலைவா. படம் அருமையா இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. மூவி வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்து என்ன நினைச்சேன்னா வந்து ரொம்ப லவ்வா தான் போகும் போல இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க, ஃபீல் பண்ண போறாங்க, லவ் மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு, குழந்தைங்களாம் கெட்டுருவாங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் போக போக பார்த்தா கொஞ்சம் சொசைட்டிக்கு நல்லா மெசேஜ் பண்ற மாதிரி, லவ்லாம் வந்து முக்கியம் இல்லை, ஸ்டடீஸ் வந்து முக்கியம், இந்த பொண்ணு மூலியமா நல்லா படிக்கிற மாதிரி, கடைசியாக பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸு, பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் தான் வந்து முக்கியம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பையன் கொடுத்து கடைசியாக லவ் அந்த பொண்ணுகிட்ட வேணான்னு சொல்லிட்டு போனதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல கருத்துள்ள படமாகவே இருந்துச்சு கடைசியாக. அப்புறம் ஃபாதர் வந்து ரொம்ப சன்னுகிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. கடைசியாக ஃபாதர் வந்துட்டு பையனோட ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுட்டு பையன் கூட ரொம்ப அட்டாச் ஆகி ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக பழகுது. அது ரொம்ப ஃபன்னு. சன்னும் ஃபாதரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சு. கடைசியாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கொண்டு போனாங்க. படம் சூப்பர். எண்டிங் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்ல மெசேஜ். ஆக்சுவலி ஒரு லவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. நார்மலி ஒரு லவ்னா என்ன, எதை பார்த்து லவ் பண்ணணும் அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் தி ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. சீரியஸ்லி எல்லாரும் பார்க்கணும். டைரக்ஷன்லாம் எப்படி? சூப்பர். சீரியஸ்லி அதை பற்றி எனக்கு ஐடியா அவ்வளோ இல்லை. ஓவரால் நான் ஒரு ஃபேனாக பார்க்கக்குள்ள அப்படின்னா ஒரு மூவி, நல்ல மூவி, ஃபீல் குட் மூவி அப்படின்னு பார்க்கல. இது ஆஃபீஸ் மூவி இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல டெபு, ஜென்யூனான அட்டம்ப்ட்னு நான் சொல்லுவேன். என்னன்னு கேங்குன்னு போட்டிருந்தாங்க. நல்ல டெபு. நான் யூஸ்வலாக வந்து ப்ரெஸ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி பெருசாக வந்து கொடுத்ததில்லை. ஒரு சில படங்கள், பேட் கேர்ள் அந்த மாதிரி படங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன். பட் இது ஒரு நல்ல கமர்ஷியல் சினிமா, நல்ல கமர்ஷியல் அட்டம்ப்ட்டு. இப்போ அந்த வித் லவ், தாய் கிழவி அந்த மாதிரி வரிசையில் இந்த படமும் வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசினது, கிளைமேக்ஸில் வந்து பேரண்ட்ஸோட எமோஷன்ஸோட ரிலேட் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. ஜிவி இஸ் அ பிக் ஸ்ட்ரென்த். ஸோ டெஃபினெட்லி எவ்ரிவன் ஷுட் வாட்ச் இட். தியேட்டரில் பாருங்கள். ப்ராப்பர் தியேட்டர் வைப். ஒரு ஏர்லி 2000s வைப் எனக்கு பிடிச்சது. அண்ட் இட் மேட் மீ டர்ன் பேக் அண்ட் சி மை ஸ்கூல் லைஃப். ஸோ டெஃபினெட்லி வர்த் வாட்சிங் திஸ். கேன் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல வரும்? இல்லை, நல்ல அட்டம். ஹி ஹேஸ் அ குட் ஃபார் ஹெட் வே டு கோ. பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நல்ல ஆக்டிங். இந்த ஸ்கேலுக்கு, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்காரு. நல்ல டைரெக்ஷன். சினிமாட்டோகிராஃபியும் ஜிவியும் தான் வந்து படத்தை வந்து இன்னும் சூப்பராக
தூக்கி கொடுத்துருக்காங்க. அம்மா முத்துன்னு நினைக்கிறேன் சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு. ஆமாம் அவர் தான். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கூல் கேங் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்த வந்து என்ன அவங்க ப்ளேஸ் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும், அதை ப்ளேஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஈக்குவலான சமமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு காட்டினது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனி லேக்கிங்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் இருந்தது, பட் பே ஆஃப் நல்லா இருந்தது. இன்டர்வல்ல பே ஆஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஸ்டெடி பேஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்? யா டெஃபினெட்லி குட். ஜிவி இட்ஸ் ஃபென்டாஸ்டிக், சொல்லவே வேணாம். ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? ஸோ இல்லை, நான் ரேட்டிங் சொல்ல விரும்பல. ஐ திங்க் ரிவ்யூ வில் ரீச் அ லாட் மோர். ஸோ யா, நோ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்து நிறையா வந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக் சும்மா சொல்லவே முடியாது, சூப்பராக இருந்துச்சு. கென் வந்து ஆக்டிங் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரியே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. எங்கேயாச்சும் லேக்கிங் தெரியுது? ஆஹா, படம் ஃபுல்லாகவே லாகாவே இல்லை. எங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு படம். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே அப்படின்னு இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? உங்க ஸ்கூல் லைஃப் எதாவது கனெக்ட் ஆயிடுச்சு? கண்டிப்பா அந்த கேண்டீன் மெமரிஸ் அதெல்லாம். ரேட்டிங் எவ்வளவு? 8 தரலாம்.